வணக்கம். இது அடையாளத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு வந்த மகிழ்ச்சி அறிவிப்பு. வங்கி கணக்குகளுக்கு வரும் அஸ்பெசும கொடுப்பனவு. கதிர்காம யாத்திரை சென்ற சுப்பிரமணி நாய் தொடர்பில் வனவிலங்கு அதிகாரிகள் வெளியிட்ட தகவல். விடுவிக்கப்பட்ட அறிவுறுத்தல். நாட்டில் அண்மைய காலங்களில் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட சுகாதார அமைச்சர். மக்களே அவதானம். இலங்கை அரசியலில் மீண்டும் பரபரப்பு. அனுரவை வீட்டிற்கு அனுப்பியே ஆவோம். திடீரென அனுரவுக்கு எதிராக தீட்டப்படும் திட்டங்கள். வெளியான தகவல். அர்ச்சுனா ராமநாதன் எம்பி பதவியில் தொடர்ந்தும் இருக்க முடியாது. நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நடப்பது என்ன? கடந்த 24 மணித்தியாலத்தில் அடுத்தடுத்து பதிவான டெங்கு நோயாளர்களின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. வெளியான உடனடி அறிக்கை. மக்களே அவதானம். திடீரென விசாரணைக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண காவல்துறை அதிபர். வெளியான அதிர்ச்சி தரும் தகவல். கோட்டாபயவுக்கு கிடைத்த சட்டவிரோதமான சலுகை. அம்பலமான ஜனாதிபதி தேர்தல் ஊழல். நடந்தது என்ன? இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். அஸ்பெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு இன்று முதல் வழங்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இந்த நிதி தொகைகள் அனைத்தும் தகுதியான பயனாளிகளின் அஸ்பெசும வங்கி கணக்குகளில் நேரடியாக வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயனாளிகள் தங்களுக்கான கொடுப்பனவு தொகையை நாளை முதல் தங்களது அஸ்பெசும வங்கி கணக்குகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் DLP ரிசான் தர்மசேன தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் சமித சிறிதுங்க, நாட்டில் ஆண்டுதோறும் 8000 முதல் 10,000 வரையிலான உயிரிழப்புகள் விபத்துக்கள் காரணமாக பதிவாகுவதாக தெரிவித்தார். அதன்படி ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் சராசரியாக 4 பேர் விபத்துகளால் உயிரிழப்பதாகவும், இதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு சுமார் 30 உயிரிழப்புகள் பதிவாகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த உயிரிழப்புகளில் வீதி விபத்துக்கள் அதிக பங்கை கொண்டிருந்தாலும் கீழே விழுதல், நீரில் மூழ்குதல், மின்சாரம் தாக்குதல் மற்றும் பாம்பு கடி போன்ற காரணங்களாலும் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன என அவர் குறிப்பிட்டார். ஆனால் இவ்வாறான விபத்துக்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் போதிய கவனமும் விழிப்புணர்வும் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். இந்த நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது என குறிப்பிட்ட வைத்தியர் சமித சிறிதுங்க, பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதும் விழிப்புணர்வை அதிகரிப்பதும் மூலம் பல உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தினார். கதிர்காம கந்தனுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டு வரும் சுப்பிரமணி என அழைக்கப்படும் நாய்க்கு யோகட் வழங்குவதையோ அல்லது அதை தூக்கி செல்வதையோ தவிர்க்குமாறு வன ஜீவராசிகள் திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடவியலாளருமான கந்தையா பிரியதர்சன் கருத்து வெளியிட்டுள்ளார். அவரின் தகவலின்படி பாத யாத்திரையின் போது சுப்பிரமணி இதுவரை 3 இடங்களில் கடும் சோர்வுக்குள்ளாகி சிகிச்சை பெற்றுள்ளது. இறுதியாக நேற்று இரவு விநாயகபுரம் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தை சென்றடைந்த போதும் அது மிகவும் சோர்வடைந்திருந்ததால் உடனடியாக சிகிச்சை வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தற்போது சுப்பிரமணி உகந்த மலையை நோக்கி தனது பயணத்தின் இறுதி கட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். தொடர்ச்சியான நீண்ட பயணத்தின் காரணமாக அந்த நாய் கடுமையாக களைப்படைந்துள்ளதாகவும், வழியெங்கும் மக்கள் ஜோக்கெட் மற்றும் பால் வழங்கியதால் அதன் உடலில் சர்க்கரை அளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அதன் உடல்நிலையும் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே இனிமேல் சுப்பிரமணிக்கு ஜோக்கெட் அல்லது பால் வழங்குவதை, அதை தூக்கி எடுத்து செல்வதையும் பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால் மட்டுமே சுப்பிரமணியால் தனது பாத யாத்திரையை பாதுகாப்பாக உகந்தமலை வரை நிறைவு செய்ய முடியும் என்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406 உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர்
கபில கன்னகர தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு பரவல் இன்னும் அபாயகரமான மட்டத்திலேயே நீடித்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு காரணமாக 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாகாணங்களின் அடிப்படையில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் வழக்கம் போல் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 52.5% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக பார்க்கையில் கொழும்பு மாவட்டத்தில் 11,392 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 11,006 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மாவட்டங்களும் டெங்கு பரவல் அதிகமாக உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவர் கபில கன்னகர தெரிவித்தார். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் வீடுகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் நுளம்புகள் பெருகக்கூடிய சூழல் இன்னும் நீடித்து வருவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் தற்போது நுளம்புகள் மத்தியில் டெங்கு வைரஸின் வகை 2 மற்றும் வகை 3 அதிகமாக பரவி வருவதால் நுளம்பு கடிக்கு உள்ளாகுபவர்கள் எளிதில் தொற்றுக்குள்ளாகும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதுடன் நுளம்புகள் பெருகும் இடங்களை உடனடியாக அகற்ற பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட அவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதுடன் விரிவான வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 4 மணித்தியாலங்கள் நீடித்த விசாரணையின் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பாதாள உலக குழு தலைவரான ஹெகல் பத்ர பத்மி என்பவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு குறித்து விரிவான விளக்கத்தை பெறும் நோக்கிலேயே வருண ஜெயசுந்தர குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் பெயரில் நியாயமான காரணமின்றி தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி வருண ஜெயசுந்தர அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதவி தகுதியை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பான வாதங்களை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் நீதியரசர்கள் குழாம் முழுமையடையாத காரணத்தால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. அபினவ நிவகல் பெரமுனவின் தலைவர் ஓசலகேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தபோது அர்ச்சுனா ராமநாதன் அரசாங்க மருத்துவ அதிகாரியாகவே பணியாற்றி வந்ததாக குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க சேவையில் இருந்து முதலில் ராஜினாமா செய்யாமல் வேட்புமனு தாக்கல் செய்தது நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர் வாதிட்டுள்ளார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் தொடர்வதற்கு சட்டப்பூர்வ தகுதி இல்லை என அறிவிக்குமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வாதங்களுக்காக விசாரிக்க தீர்மானித்துள்ளது. மேலும் அந்த நாளுக்கான வழக்கு பட்டியலில் இந்த வழக்கு முதலிடத்தில் இடம்பெறுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் சட்டத்தரணிகள் ஜெனல் பெர்னாண்டோ மற்றும் NK அசோக் பெரன் முன்னிலையாகினர். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணிகள் நிசாதி விக்ரமசிங்க மற்றும் சேனாதி தயாரத்ன முன்னிலையானதுடன் அரசு தரப்பு சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனோகர் ஜெயசிங்க ஆஜரானார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சட்டவிரோதமான சலுகைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி மற்றும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பாளர் மஹிந்த தேசப்பிரியா ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
குறித்த முறைப்பாட்டில் இருவரும் தங்களது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்னர் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்கள் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 36 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அவர்களில் 2 வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர்களாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர் பிரித்தானிய குடியுரிமை கொண்ட நாகானந்த கொடித்துவக்கு, மற்றொருவர் அமெரிக்க குடியுரிமை கொண்டிருந்ததாக கூறப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆவார். அரசியல் அமைப்பின் 103 பிரிவின் படி சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்தும் பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் கீழ் இலங்கை பிரஜை அல்லாத ஒருவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட முடியாதென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாகவே ஓசலகேரத் என்பவர், கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாகானந்த கொடித்துவக்கு ஆகியோர் வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர்கள் என்பதால் போட்டியிட தகுதியற்றவர்கள் என கூறி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் நாகானந்த கொடித்துவக்கு தனது பிரித்தானிய குடியுரிமையை துறந்ததற்காக ஆவணத்தை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்ததாகவும், ஆனால் கோட்டாபய ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமையை துறந்ததாகவும் உத்தியோகபூர்வ ஆவணத்தை சமர்ப்பிக்கவில்லை என்றும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரான பேராசிரியர் ரத்ன ஜீவன் ஹீல் வழங்கிய 2 சத்திய பிரமாணங்கள் மூலம் கோட்டாபய ராஜபக்சவின் குடியுரிமை துறப்பு தொடர்பான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்கள் ஆணைக்குழுவிடம் இருக்கவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி சமர்ப்பித்த சத்திய பிரமாணத்தின் அடிப்படையில் அதன் உண்மை தன்மையை முழுமையாக உறுதிப்படுத்தாமல் கோட்டாபய ராஜபக்சவின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முறைப்பாட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னரே கோட்டாபய ராஜபக்சவின் அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதாகவும், அது 2020ஆம் ஆண்டு அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பதிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார சுமை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி பல பகுதிகளில் மக்கள் வீதிகளில் ஒன்று கூடி அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர். அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையையும் போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ளனர். தற்போது சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டங்களை எதிர்க்கட்சிகள் நாடளாவிய மக்கள் இயக்கமாக விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுர அரசாங்கத்திற்கு நெருக்கடி என்ற துணைப்பொருளில் நாட்டின் பல பகுதிகளில் தீப்பந்த ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக ஜன அறக்கலைய புருவசியோ என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று மாலை பொருளை சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துதல், எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டங்களில் சில சிவில் அமைப்புகள், சமூக அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய மாலபே பேருந்து நிலையத்திற்கு அருகிலும் தீப்பந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுடன் தெஹிவலை மற்றும் கல்கிச பகுதிகளிலும் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர்கள், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். மேலும் மகரகம மற்றும் ராஜகிரிய உள்ளிட்ட பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு எதிரான தீப்பந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கோட்டா கோ கோம் போராட்டத்தை போன்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் எதிராகவும் போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என சில போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக கடந்த மக்கள் போராட்டத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியில் இருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.